எம்பெருமானுடைய கோயில் அங்கேருந்து எங்கே போர் புரிஞ்சிட்டு வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு அருணகிரிநாதர் கோயில். நம்மளால எது கண்டுபிடிக்க முடியும்? எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளெல்லாம் ஏற்பட்டு கண்டுபிடிச்ச பிற்பாடு தான் சொல்கிறாங்க. இது டெல்லியிலேருந்து கட்சி எடுத்தாந்தாரு, வழி காட்டணும். எங்கள் ஊரில் இந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. சிறுவாபுரி என்ற ஊர். நாங்கள் வந்து சிறுவரம்பேடு, சின்னம்பேடு, இதுக்கு விளக்கம் தெரியாது. சின்ன அம்பேடு இந்த ராம லவா குசா அவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டு சின்ன அம்பேடு நம்மளுக்கு தெரியல. அப்போ சிறுவாபுரி, சரவரம்பேடு, இப்படி பலவிதமாக அவங்க ஓலைச்சுவடியில் எழுதுனா சிறுவாபுரி. இதையே 2ஆக பிரிச்சுட்டாங்க. எங்கள் ஊர் சின்னம்பேடு தான். இந்த ஊரினுடைய விளக்கம் சின்னம்பேடு. இப்போ கூட அட்டஸ்ட் பண்ண பண்ண சிறுவாபுரின்னு பண்ண முடியாது. நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்லா நிம்மதியாக. நானே நிம்மதியாக இருக்கிறேன், எதுவும் இல்லாதவன். இருக்கிறதெல்லாம் நிம்மதியாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த கவலையுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு எதுக்கு பகவானுடைய அருள். இந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்ந்துருந்தாங்க. ஜனமெல்லாம் இப்போ வந்து நல்லா உதாகரமாக இருக்குது. நீ அந்த கேமரா எடுத்து எல்லாரும் பார்த்துங்க. அது எங்கள் முருகனுடைய அருளால். முருகன் அம்மைக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ எங்கள் சிறுவாபுரியில் உள்ள மக்களுக்கு இந்த காய்கறி வியாபாரம், நெய் தண்ணி போன்றவங்க எந்தெந்த வியாபாரமோ எல்லாருமே நிம்மதியாக இருக்குது. வாழ்க்கையில் அவன் கஷ்டம்னு சொல்ல ஒன்றும். இது ஒரு 4-5 வருஷமாக நடக்குது. இந்த எம்பெருமான் 100 வருஷம் ஆனால் கூட மேலே தான் கொடுப்பாரு. எங்களுக்கு ஒன்றும் கீழே கொடுக்கல. அவர் எல்லாம் அவர் பசின்றது இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் இல்லை.